ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் குழம்பு பண்ண போகிறேன். எப்படி கேரட் குழம்பு வைக்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்து நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு நல்லா தோல் சீச்சு எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு நல்லா இதை கழுவிக்கிறேன். நான் கழுவிட்டு இருங்க தோல் சீச்சுக்கணும். இதை நல்லா தோல் சீச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவிக்கணும். நல்லா இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிறணும். முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி தோல் சீவிக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ரவுண்டாக. நான் பாருங்கள் எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தில் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகணும். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த கேரட் எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம். அப்படியே இதில் கொட்டிக்கிடுவோம். கொட்டியாச்சு. இப்போ நல்லா இதை கிண்டிக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இது நல்லா இப்போ வதங்கட்டும். இந்த சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும். அது முடிக்க நம்ம போய் ஒரு தேங்காவை நல்லா பெரிய தேங்காவாக எடுத்து திருவிக்கிடுவோம். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பால் பிழிஞ்சு இப்படி தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நான் பிழிஞ்ச இந்த சக்கையை வந்து இன்னொரு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி இந்த பாலையும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிறோங்க. செகண்ட் பால் இது வந்து ஃபஸ்ட் எடுத்த பால் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து இறக்கும் போது கொஞ்சோண்டு லைட்டாக தான் ஊற்றி கேட்குறோம். அதனால் இதில் எல்லா பாலையும் இந்த செகண்ட் பாலில் எல்லா பாலையும் கலந்துட்டு கொஞ்சோண்டு ஊற்ற போகும்போது கொஞ்சோண்டு இருக்கணும் இறக்க போகும்போது. அதுக்கு மட்டும் நான் இவ்வளோ பாலை வச்சுக்கிறேன். பாக்கி எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து சும்மா லைட்டாக ஒரு புடி அவ்வளோதான் போடணும். மிளகுத்தூளும் லைட்டாக அது மாதிரி 2 கையால் இப்படி பிடிச்சி இப்படி போடுங்க. மிளகுத்தூள் லைட்டாக போடுறேன். இத்தனோண்டு இந்த பாருங்கள், இத்தனோண்டு போட்டிருக்கேன். அது வந்து சோம்புத்தூளும் அதே மாதிரி தான். கொஞ்சம் லைட்டாக 1/4 ஸ்பூன் போடுங்க. சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க. சீரகத்தூள் இருந்தால் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை கிண்டி எடுத்துக்கணும். நல்லா அதை கிண்டிக்கிடுவோம். இப்போ இங்கிட்ட வந்து கேரட் வந்து நல்லா வதங்கிருச்சு.
இதோட இப்போ நம்ம கரைஞ்சி வச்சுருந்த தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிடுவோம். இப்படி சேர்த்து வச்சு இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். கேரட் வந்து உப்பு அதிகமாக எடுக்காது, தேங்காய் பாலுக்கு உப்பு ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பத்தலைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. போட்டு இதை நல்லா கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு இதை நல்லா மூடி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை திறந்து வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இதில் முட்டை ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கிறீங்க, இல்லைன்னா வேணாம். நான் முட்டையை அப்படியே உடச்சி இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிருக்கேன். 3 முட்டை ஊற்றிருக்கேன். இப்போ முட்டை வேகிற முடிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு தலைப்பாலை ஊற்றி இறக்கிடணும். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு இந்த தலைப்பாலை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சிட வேண்டியதான். கிண்டிக்கிடுவோம். சூப்பரான கேரட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா திடீர்னு ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி கேரட்டை வச்சு டக்குன்னு குழம்பு பண்ணிடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.